சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மங்கம்மா, வாருங்கள் அண்ணா. தாங்கள் இங்கு வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியா? அப்படியானால் நான் வந்தது உனக்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல். என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? நான் அப்படி நினைப்பேனா? அல்லது நான் வருவதை தாங்கள் தான் அப்படி நினைப்பீர்கள்? இல்லை இல்லை, அது எப்படி நினைப்பேன்? என் அன்பு தங்கையின் வருகையை எப்பொழுதும் எதிர்பார்ப்பவனாயிற்றே நான். அப்படி சொல்லுங்கள். தாங்கள் இங்கு வந்து வெகு காலம் ஆகிறதே. திடீரென்று வந்திருக்கிறீர்களே என்று அப்படி கேட்டேன். நீ சொல்வதும் சரிதான் அம்மா. அதனால்தான் நீ இப்படி புதிதாக புறா வளர்ப்பில் ஈடுபட்டிருப்பது பற்றி எனக்கு தெரியாமல் போய்விட்டது. சிறிது காலமாகத்தான் அண்ணா இதில் எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல இவற்றிற்கு இறை போடுவதே எனக்கு ஒரு சுகமான அனுபவமாக மாறிவிட்டது. மணிப்புறா, மாடப்புறா என்றெல்லாம் சொல்வார்கள். அவற்றை எல்லாம் விட நாம் விரும்பிய இடத்திற்கு செய்தியை அனுப்ப உதவும் தூதுப்புறா மிகவும் சிறந்தது இல்லையா? ஆமாம் ஆமாம். எனக்கு தான் சிறிது காலமாக யாரிடமிருந்தும் தூதுப்புறா எதுவும் வருவதில்லை. அப்படி அனுப்பப்பட்ட புறா ஏதேனும் இடைமறிக்கப்பட்டதா என்பதும் தெரியவில்லை. இது என்ன அநியாயம்? மாமன்னருக்கு வரும் தூது புறாவை இடைமறிக்கும் துணிச்சல் யாருக்கு வந்தது? இப்போது தங்களுக்கு புறா மூலம் தூது அனுப்புவதற்கு யார் இருக்கிறார்கள்? அப்படி யார் மூலமோ எப்படியோ ஒரு புறா அனுப்பப்பட்டிருந்தால் அது ஒருவேளை திசை மாறியும் சென்றிருக்கலாம் அல்லவா? மனிதர்கள் தான் திசை மாறி செல்வார்கள் மங்கம்மா. புறாக்கள் ஒருபொழுதும் திசை மாறாது. வேண்டுமானால் அதை பிடித்து வைத்துக் கொண்டு எந்த திசைக்கும் போகாமல் தடுக்க முடியும். வானில் அது பறக்கும் பொழுதே தூது புறா என்று தெரிந்தும் அம்பெய்து கொன்ற கொடியவர்களும் உண்டு. ஏன், எதிர்பாராமல் கையில் அகப்பட்டாலும் அதை கொன்று தின்றுவிடும் பாதகர்களும் உண்டு. ஐயோ, என் புறாக்களுக்கு இப்படி ஏதும் நடக்காமல் இருக்க வேண்டுமே. மங்கம்மா, உன் புறாக்களில் தூது செல்லும் புறாக்களோ அல்லது தூது வந்த புறாக்களோ இருக்கின்றனவா? எனக்கு வேண்டிய அனைவருமே இங்கு இருக்கும் பொழுது நான் யாருக்கு தூது அனுப்ப போகிறேன்? அதுவும் சரிதான். ஒருவேளை அப்படி தூது அனுப்பும் புறாவை தயார் செய்யும் நோக்கம் இருந்தால் எனக்கும் ஒன்றை கொடு, நானும் தூது அனுப்புகின்றேன். யாருக்கு அண்ணா? வேறு யாருக்கு? எனது சம்பந்தியான பாண்டிய மன்னருக்குத்தான். தாயே, மாதுரி, நீ எப்போது வந்தாய்? மன்னர் வந்த நேரத்திலேயே வந்துவிட்டேன் அம்மா. அவர் கண்ணில் படக்கூடாதென்று இங்கு மறைந்திருந்தேன். அவர் பேசியதை எல்லாம் கேட்டாய் அல்லவா? எல்லாவற்றையும் கேட்டேன் அம்மா. அதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறது? அவருக்கு அனுப்பப்பட்ட புறாக்களில் ஏதோ ஒன்று உங்களிடம் அகப்பட்டிருக்க வேண்டும் என்ற சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதில் என்ன செய்தி இருந்ததோ அது நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்ற ஆதங்கம் அதில் தெரிகிறது. அடடா, எவ்வளவு கூர்மையாக கவனித்து அதன் உட்பொருளையும் அறிந்து கொள்கிறாய். உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இதன் மூலம் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? இந்த மங்கம்மாவை அவ்வளவு எளிதாக எந்த பிரச்சனையிலும் சிக்க வைக்க முடியாது மாதுரி. இதோ இங்கிருக்கும் புறாக்களில் எந்த புறா அவருக்காக தூது வந்த புறா என்று அவரால் கண்டுபிடிக்க முடியுமா? முதலில் அந்த புறாவே இங்கு கிடையாதே. அப்படி சொல். இல்லாத ஒரு புறாவை நான் பிடித்து வைத்திருக்கிறேன் என்று அவரால் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் எவ்வளவு சாமர்த்தியமாக
ஏதேனும் புறா இடைமறிக்கப்பட்டதா தெரியவில்லை என்று ஒரு வார்த்தையை விட்டார் பார்த்தீர்களா? நான் தான் அப்படி அனுப்பக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டு அவர் மேற்கொண்டு ஏதும் கேட்க முடியாதபடி அவரை அடக்கிவிட்டேனே. ஆனால் நீங்கள் அவரை ஆழம் பார்க்க முயன்ற ஒன்றை அவர் வெகு எளிதாக தட்டி கழித்து விட்டாரே. நீ எதை சொல்கிறாய்? யாருக்கு தூது அனுப்ப புறா என்று கேட்டதற்கு பாண்டிய மன்னருக்கு என்று மிக எளிதாக சொல்லிவிட்டாரே. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அண்ணனும் தங்கையும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்று தெரிகிறது. தளபதியாரே, அமைச்சரே, சேர மன்னரும் மகாராணியாரும் புறப்பட்டு விட்டனர். இளவரசர்கள் அனைவரையும் அணிவகுத்து நிற்கச் செய்யுங்கள். ஆகட்டும் அமைச்சரே. கோட்டை தளபதியாரே, வந்திருக்கும் இளவரசர்களை அழையுங்கள். இதோ அழைக்கிறேன். மருத நாட்டு இளவரசர் முல்லை வேந்தன், இங்கு வந்து நெல்லுங்கள். மருத நாட்டு இளவரசரே. கலிங்க நாட்டு இளவரசர் உதயணன், வங்க நாட்டு இளவரசர் துராலிங்கன், விந்திய நாட்டு இளவரசர் சீவகன், வாருங்கள். காந்தார நாட்டு இளவரசர் இளங்குமணன், குடகு நாட்டு இளவரசர் காந்தர்வன், வாருங்கள். மங்களபுரி நாட்டு இளவரசர் வளவன், வாருங்கள். விதர்ப நாட்டு இளவரசர் மேர்மந்திரன், அடே மலையப்பா, என்னப்பா? ஏய், சொல்லுங்கள் இளவரசே. என்னத்தை சொல்ல? இளவரசே, ஆகிவிட்டதா? ஆகிவிட்டது, ஆகிவிட்டது. எத்தனை முறை? சரி, வாயை மூடிக்கொள்கிறேன். ஐயோ, அது இல்லையடா. 5 முறை ஆகிவிட்டது என்று கூறினேன். அப்பா, சரி, போகலாமா? அதான் போய்கொண்டே இருக்கிறது. ஐயோ, நான் அதை கூறவில்லை. சேரநாட்டு மன்னரிடம் அனைத்து இளவரசர்களும் அறிமுகப்படுத்தும் விழா இருக்கிறது அல்லவா, அதுக்கு போகலாமா என்று கூறினேன். இந்த நிலையிலா? போகலாம், போகலாம். ஆமாம் இளவரசே, உங்களுக்கு ஏன் இப்படி ஆகியது? போன வாரத்தில் அஜீர்ணமாக இருந்தது. ஏதாவது மருந்து கொடுங்கள் என்று வைத்தியரிடம் கேட்டேன். அந்த கிராதகன் ஏதோ ஒரு சூரணத்தை கொடுத்தான். அதை அப்போது சாப்பிட மறந்து விட்டேன். காலையில் தான் அந்த சூரணம் சுர் என்று என் கண்ணில் பட்டது. இன்று அரண்மனையில் தான் பலமான விருந்து இருக்கிறது. ஏகப்பட்ட பதார்த்தங்கள் இருக்குமே. ஆகவே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சிறிது அந்த சூரணத்தை விழுங்கினேன். இப்பொழுது அது என்னை முழுமையாக விழுங்கிக் கொண்டிருக்கிறது. இளவரசே, என்ன எங்கே? என்ன எங்கே? உங்கள் கீழாடை எங்கே? அது வேறொன்றுமில்லை. அடிக்கடி அவிழ்க்க வேண்டும் அல்லவா? மொத்தமாக முடிந்த பின் போட்டுக் கொள்ளலாம் என்று எடுத்து வைத்தேன். மறந்து விட்டேன். நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தினாய். இல்லை என்றால் நம் நாட்டின் மானம் போயிருக்கும். அது வேற போக வேண்டுமா? அடே, மன்னிக்க வேண்டும். அந்த உடையை அங்கேதான் வைத்திருக்கிறேன். வா, அதை மாட்டிக்கொண்டு பிறகு செல்லலாம். அடே, அந்த பக்கம் இல்லையடா, இந்த பக்கம் போ. அடே, என்னை மறைத்து கொண்டே வா. சரி, தளபதியாரே, விதர்ப நாட்டு இளவரசர் மேருமந்திரன் வரவில்லையே.
என்ன செய்யலாம்? அவர் சேர நாட்டிற்கே இன்னும் வரவில்லையா அல்லது மன்னர் அறிமுக நிகழ்ச்சிக்கு மட்டும் வரவில்லையா? சேர நாட்டிற்கு வந்து விட்டார். மன்னரின் அறிமுக நிகழ்ச்சிக்குத்தான் இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் அந்த இடத்தை அவருக்காக விட்டு வைத்துவிட்டு அடுத்தவரை அழையுங்கள். அதுவும் சரிதான். ஏமாங்கத நாட்டு இளவரசர் இளம் பூரணன், சற்று இடைவெளி விட்டு நில்லுங்கள். மாளவ நாட்டு இளவரசர் இளம் சித்திரன், இந்த இளவரசர் உடை உனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. நீ ஒரு காட்டுவாசி என்பதை இங்கு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இடும்பா. வேறு யாரும் என்னை கண்டுபிடிக்க வேண்டாம். நான் யார் என்பதை மற்றவர்களுக்கு நீயே காட்டிக் கொடுத்து விடுவாய். என்னடா இப்படி சொல்கிறாய்? நீ என் உயிர் நண்பன், உன்னை காட்டிக் கொடுப்பேனா? நீ காட்டிக் கொடுக்க மாட்டாய். நீ அழைக்கும் பெயர் என்னை காட்டிக் கொடுத்து விடும். இடும்பா, எனக்கு அந்த பெயர் மனதில் நிற்கவில்லை. வரும் வழியில் உனக்கு எத்தனை முறை சொல்லிக் கொடுத்திருப்பேன். என் பெயர் இளம் சித்திரன். நான் மாளவ நாட்டு இளவரசன். நீ என் உதவியாளர். உன் பெயர் மயிலை நாதன். ஆமாம் ஆமாம், நான் மறந்தே போய்விட்டேன். நீ மாளவ நாட்டு இளவரசன் இளஞ்சித்திரன். நான் உன் உதவியாளன். என் பெயர் மயிலைநாதன். இளம் சித்திரன் மயிலைநாதன். இளம் சித்திரரே, வாருங்கள். நில்லுங்கள். நீங்கள் இளவரசரின் உதவியாளன். என் பெயர் மயிலைநாதன். இது இளவரசர்களின் அணிவகுப்பு. அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. நீங்கள் அங்கே சென்று நில்லுங்கள். சரி. இளவரசர்களே, என் அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எங்கள் மகள் இளவரசி பரிவாதினியின் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக நீங்கள் அனைவரும் எங்கள் சேர நாட்டிற்கு வந்து பங்கேற்றதன் மூலம் என்னை, மகாராணியாரை, இளவரசியாரை மற்றும் எங்கள் சேர நாட்டை பெருமைப்படுத்தி விட்டீர்கள். பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கும் இளவரசர்கள் உங்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக பார்ப்பதில் என் மனம் மகிழ்வுற்று இருக்கின்றது. பிரபு கூறியது போல் எங்கள் மகள் இளவரசி பரிவாதினியின் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள வந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி விட்டீர்கள். மன்னவா, இளவரசர்களை அறிமுகம் செய்யலாமா? இவர் மருத நாட்டு இளவரசர் முல்லைவேந்தன். வணங்குகிறேன் மன்னவா. வணங்குகிறேன் மகாராணி. மன்னவா, எங்கள் மருத நாடு வாணிபத்தில் சிறப்பு பெற்றது. இவர் கலிங்க நாட்டு இளவரசர் உதயணன். வணக்கம் மன்னவா. எங்கள் கலிங்க நாடு தாது பொருட்களின் உற்பத்தியில் பெயர் பெற்றது. இவர் வங்க நாட்டு இளவரசர் துராலிங்கன். வணங்குகிறேன் மன்னவா. எங்கள் வங்க நாடு பட்டாடைகளுக்கு பெயர் பெற்றது. இவர் விந்திய நாட்டு இளவரசர் சீவகன். வணக்கம் மன்னவா. மன்னவா, எங்கள் விந்திய நாடு போர்க்கருவிகளை உருவாக்குவதில் பெயர் பெற்ற நாடு. இவர் காந்தார நாட்டு இளவரசர் இளங்குமணன். வணங்குகிறேன் மன்னவா. எங்கள் காந்தார நாடு கனிமங்களின் உற்பத்தியில் தன்னிகரற்றது. இவர் குடகு நாட்டு இளவரசர் காந்தர்வன். வணக்கம் மன்னவா. எங்கள் குடகு நாடு சிற்பங்கள் வடிக்கும் சிற்பிகள் நிறைந்திருக்கும் நாடு. இவர் மங்களபுரி நாட்டு இளவரசர் வளவன். வணக்கம் மன்னவா. எங்கள் மங்களபுரி நாடு சிலை வடிக்க பயன்படும் பாறைகள் நிறைந்த நாடு. இது என்ன வெற்றிடமாக இருக்கிறது? யாரையும் காணவில்லையே. மன்னவா, இங்கு இருக்க வேண்டியவர் விதர்ப்ப நாட்டு இளவரசர். அவர் நம் சேர நாட்டிற்கு வந்து விட்டார். ஆனால் இங்குதான் வரவில்லை. இதோ இங்கிருக்கிறேன். வந்துவிட்டேன். வணங்குகிறேன் மன்னவா. வணங்குகிறேன் மகாராணியாரே. நான் தான் விதர்ப்ப நாட்டு இளவரசன். என் பெயர் மேருமந்திரன்.
ஒரு அவசர வேலையாக சென்றிருந்தேன். தாமதத்திற்கு மன்னிக்கவும். இளவரசே, உங்கள் விதர்ப்ப நாட்டின் சிறப்பு என்ன என்பதை மன்னருக்கு கூறுங்கள். நான் விதர்ப்ப நாட்டு இளவரசனாக இருப்பதே தனி சிறப்பு தானே. அதற்கு மேல் என்ன சிறப்பு வேண்டும்? அது நிச்சயம் சிறப்புதான். இருப்பினும் தனிப்பட்ட முறையில் உங்கள் நாட்டிற்கு என்று ஏதாவது ஒரு சிறப்பு இருக்குமே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர் ஏமாங்கத நாட்டு இளவரசர் இளம்பூரணன். வணக்கம் மன்னவா. எங்கள் ஏமாங்கத நாடு நெற்களஞ்சியங்கள் நிறைந்த நாடு. இவர் மாளவ நாட்டு இளவரசர் இளம் சித்திரன். நான் மாளவ நாட்டிற்கு சென்றிருந்தேனே, அந்த நாட்டு இளவரசரா இவர்? ஆமாம் மன்னவா, இவர் மாளவ நாட்டு இளவரசர் இளம் சித்திரன் தான். அப்பொழுது நான் பார்த்தபோது இளவரசர் சற்று பருமனாக இருந்ததாக ஞாபகம். அந்த தடியன் பருமனாகத்தான் இருக்கின்றான். அவன் ஆடையை எனக்கு தகுந்தாற் போல் சரி செய்து போட்டுக் கொள்வதற்குள் நான் பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும். என்ன மன்னவா, என்னை அப்படி பார்க்கிறீர்கள்? நான் மாளவ நாட்டிற்கு வந்திருந்த போது உங்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் பருமனாக இருந்தீர்கள். உடல் நிறம் கூட சற்று கருத்திருக்குமே. ஆமாம், அப்பொழுது இந்த அளவிற்கு நிறமாக இல்லை, கருத்துதான் இருந்தீர்கள். நீங்கள் மாளவ நாட்டிற்கு வந்திருந்த போது பருமனாக சற்று கருத்திருந்த இளவரசர் அது நான் இல்லை. அது என் மூத்த சகோதரர். அவர்தான் அப்போது இளவரசர். இப்போது திருமணமாகிவிட்டதா சிற்றரசர். நான் தான் இளவரசர். ஓ, அப்படியா? ஆமாம், அதுதானே பார்த்தேன். இப்பொழுது எனக்கு தெளிவாகிவிட்டது. சகோதரர் நலமாக இருக்கிறாரா? நலமாக இருக்கிறார். பரிவாதினியின் பிறந்த நாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் இளவரசர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இன்று இரவு சிறப்பு விருந்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். தளபதியாரே, மன்னவா, அனைவருக்கும் தகுந்த ஏற்பாடுகளை செய்யவும். உத்தரவு மன்னவா. உங்கள் மகன் இடும்பன் என்னவானான்? அவன் எங்கு போயிருக்கிறான்? அவனை தேடி கண்டுபிடித்து உடனடியாக என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்காவிட்டால் உங்கள் உயிர் உங்களுக்கு கிடையாதென்று உங்கள் இருவரையும் நான் எச்சரித்திருந்தேன். அப்படி உங்களை எச்சரித்திருந்தும் நீங்கள் இருவரும் கையை பிசைந்து கொண்டு இப்படி வெறும் கையுடன் வந்து நிற்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் இருவருக்கும் இந்த மங்கம்மாவான என் மீது இருந்த பயம் போய்விட்டது, அப்படித்தானே? இல்லை தாயே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உங்கள் மீது நாங்கள் வைத்திருக்கும் மதிப்பு, மரியாதை, பயம் இவையெல்லாம் எப்பொழுதும் எந்த நிலையிலும் மாறாது. உங்களுக்கு அடிபணிந்து வாழ்ந்து வருபவர்கள் நாங்கள். உங்களுக்கு எதிரான சிந்தனை எங்களுக்கு எப்பொழுதும் வராது. ஆமாம் தாயே, உங்களை எதிர்த்துக்கொண்டு உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு எங்களால் எப்படி உயிர் வாழ முடியும்? அது சாத்தியமா என்பது எங்களுக்கு தெரியாதா? இதுவரை உங்கள் நிழலுக்கு கூட நாங்கள் இருவரும் துரோகம் நினைத்ததில்லை தாயே.